வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு பாசி பருப்பு சேர்த்து சமோசா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை தான் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். பாருங்க, பயறு இது 1 கப் பயறு அவிச்சு எடுத்திருக்கேன். அரைப்பதத்தில் நான் அவிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், பாசி பருப்பு அரைப்பதமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வெங்காயம் நிறைய போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயத்தால், புதினா கொஞ்சம், கேரட்டுக்கு மிளகாய்த்தூள், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், உப்பு. பாருங்கள், இதுதான் நான் சமோசா செய்ய போகிறேன். பாருங்கள், இது செஞ்ச சமோசா. இது இண்டையோட முடியுது. அப்போ நான் மறுபடி செஞ்சு ஃப்ரைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து நான் வெள்ளைப்பூடு போட்டிருக்கிறேன். வெள்ளைப்பூடு பொரிஞ்சிட்டுது. கொத்தமல்லியும் சின்ன சீரகமும். இந்த சம்போசாவுக்கு வெங்காயம் கூட போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வெங்காயத்தையும் நாங்கள் நல்லா வதக்கக்கூடாது. வெங்காயம் அரைப்பதமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது வந்து 1/2 கிலோ வெங்காயம், 500 கிராம் வெங்காயம். இது அப்படியே கொஞ்சம் நல்லா லேசாக வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு தான் வதங்கணும், ஆக வதங்க விடக்கூடாது. இப்போ உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயத்தை இந்த வெங்காயத்தாலும் கொஞ்சம் லேசாக ஒரு அரைப்பதத்துக்கு இதுவும் லேசாக வதங்கணும். வதங்கின அப்புறம் தான் அவிச்சு வச்சுருக்க பாசி பருப்பை இதோட சேர்க்கணும். பாருங்க, இப்போ வெங்காயத்தாலும் வதங்கிட்டுது. ஆக நாங்கள் வதக்கி எடுக்கக்கூடாது. அந்த பயறு, இந்த பயரையும் போட்டு கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷத்தால் இறக்கினோம்னா சரி. பாருங்க, பயறு வந்து நான் இந்த கப்பால் தான் எடுத்தினான். 1 கப். இந்த 1 கப் பயறு, 1/4 கிலோ வெங்காயத்தால் 1/2 கிலோ வெங்காயம், பயறு 1 கப். இதெல்லாம் சேர்த்து தான் நான் 100 சமோசா செய்கிறதுக்கு தான் இந்த கலவை நான் செய்கிறேன். பாருங்கள், அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் போல் புதினா, அவ்வளவுதான். கலவை செய்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சரி. எடுத்துட்டு இந்த சமோசா பாருங்க, நான் இது வந்து சமோசா சீட், அந்த சீட்டில் நான் கடையில் வாங்கித்தான் செய்திருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரைசரில். தேவையான நேரம் நாங்கள் எடுத்து பொரித்து சாப்பிடலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சமோசா. நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும்.